என்ன பல்லவி சொல்றீங்க? ஆமா அனு, ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நம்ம சொந்தக்காரங்களா ஆயிட்டா என்ன? என்ன அனு, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? பேசாம சம்மந்தி ஆயிடுவோம். என்ன அனு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இது பாருங்க அனு, நான் ரொம்ப தெளிவா தீர்க்கமா யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது. நிவேதாவுக்கு நீங்க நிறைய இடத்துல மாப்பிள்ளை பார்த்தீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சிக்கல் வந்துட்டு தான் இருந்தது. உங்க எல்லார் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி எந்த வரனும் அமையல. அதே மாதிரி தான் என் பையன் கார்த்திக்கும் நான் பார்க்காத பொண்ணு இல்ல. ஆனா என்னமோ தெரியல, அவனுக்கும் எந்த வரனும் சரியா அமையல. இத பத்தியெல்லாம் நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போதான் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என் பையன் கார்த்திக்கும் உங்க பொண்ணு நிவேதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த முடிவுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தான் இந்த ஐடியா தோணாம போயிடுச்சு பல்லவி. பரவாயில்ல, இந்த ஐடியா உங்களுக்கு தோணாம போனதுல எந்த தப்பும் கிடையாது. இது எனக்கு தோணுதான் உங்களுக்கும் மரியாதை, எனக்கும் மரியாதை. என்ன மஞ்சு, உங்க அக்காவை எங்க வீட்டு மருமகளை அனுப்பி வைக்கிறதுல உனக்கு சம்மதம் தானே? என்ன ஆன்ட்டி என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறந்துட்டேன் அனு, என் பையனோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, எதுக்கு இதெல்லாம்? நான் தான் கார்த்திகை நேரா பாத்திருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீங்க பாத்திருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் பார்க்க வேண்டாமா? ஏய், நிவேதாவோட போட்டோவும் ஜாதகம் இருந்தா கொடுங்க. நிவேதாவோட போட்டோ நல்லதா எதுவும் இல்ல. நாளைக்கு நான் எடுத்து தரேன். பரவாயில்ல, ஜாதகம் மட்டும் கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம். அப்புறம் மஞ்சு, பிரியா உன்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகுறாளா? அதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா பழகுறேன் ஆன்ட்டி. சில சமயம் அவ ஹார்ஷா இருப்பா, நீ தான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். சரி ஆன்ட்டி. இந்தாங்க. சரி, நான் அப்ப கிளம்புறேன். கிளம்புறீங்களா? என்னது இது? இப்பதான் வந்தீங்க, ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. அது சரி, நம்ம 2 பேருமா சேர்ந்து இந்த ஊருக்கே கல்யாண சாப்பாடு போட போறோம். இப்பெல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருக்க டைம் இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வரேன் மஞ்சு, வரேன். பை ஆன்ட்டி. அனு, என்ன? இல்ல, இந்த போட்டோவை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுங்க. அதே மாதிரி என் பையன் ஜாதகத்தையும் நிவேதா ஜாதகத்தையும் வச்சு நான் பொருத்தம் பார்த்துடுறேன். நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் மன நிறைவோட இருந்தாதான் மேற்கொண்டு எதுவும் பேச முடியும். ஏதோ நான் வந்து பேசினேங்கிறதுக்காக நீங்க பாட்டுக்கு குறை மனசோட தலையாட்டிடக்கூடாது. ஐயோ, என்ன பல்லவி, உங்க சம்மதத்துல என்ன குறை இருக்க முடியும்? இல்ல அனு, எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறது நல்ல விஷயம்தான். அதுக்காக நெகட்டிவான ரிசல்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. எப்படியோ அனு, இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஒருவேளை அதையும் மீறி அமையாம போயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பா தொடரணும் அனு. காலத்துக்கும் நம்ம இப்படியே இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன் உள் மனசும் அததான் சொல்லுது பல்லவி. சரி, நான் கிளம்புறேன். வாங்க. பாய் அனு. பாய். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் சீக்கிரம் அனுப்புப்பா. எப்ப சொன்னது? எங்க பல்லவி போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். அவள போன் பண்ணா? இல்ல, இது ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்ல வந்தது. ஆஹா.
என்ன பல்லவி, ஏதோ நல்ல விஷயமா ஃப்ரெண்டை பார்க்க போற சொன்னியே, என்னமாச்சு? சொல்றேம்மா. அப்பா, உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும்ல? ஏதோ சுமாரா தெரியுமா, எல்லாம் கேள்விங்க என்னன்னா. அம்மா ஏன் கேக்குற? இந்த ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லணும்னா இந்த ஜாதகத்துல எந்த தோஷமும் இல்ல. யோக ஜாதகம் தான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் கொடுத்து வச்சவன். இவளால அவனுக்கு பணம் புகழ் எல்லாம் வந்து சேரும். அப்போ இந்த பொண்ணை நம்ம கார்த்திக் பார்க்கலாம்னு சொல்றீங்க, அப்படிதானே? பார்க்கலாமே. அப்புறம் என்ன பல்லவி, பேசி முடிவு பண்ணிட வேண்டியதானே? முடிவு பண்ணிடலாம். நாளைக்கு கூட நம்ம அவங்கள வீட்டுக்கு வர சொல்லிடலாம். ஆனா உங்க மாப்பிள்ள அந்த நேரத்துல வீட்டுல இருக்கணுமே. நாம எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருப்போம். கடைசி நிமிஷத்துல எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, மீட்டிங் இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி வராம விட்டுடுவாரு. இப்ப என்ன பண்றதுதான் புரியல. என்னம்மா இதுக்கு போய் இப்படி குழப்பிக்கிற? நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கள நேர கோயிலுக்கு வந்துட சொல்லு. கார்த்திகிட்ட மாப்பிள்ளைட்டையும் உண்மை என்னன்னு சொல்லாம நேர அவங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடு. ப்ராப்ளம் சால்வ்டு. இது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு போலாமே. அவன் கிட்ட ஏன் சொல்ல வேண்டாங்கிறீங்க? இல்லம்மா, கார்த்திக் யாரோ ஒரு பொண்ணு. கார்த்திகிட்ட பொண்ணு பார்க்க போறதா கூப்பிட்டீங்கன்னா இப்ப எதுக்கு கல்யாணம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான். எதுவும் சொல்லாம கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கா, அப்படி எதுவும் சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல பாரு. ஆமா பல்லவி, இதுவும் சரிதா. சரி, நான் எதுவும் சொல்லாம உங்க மாப்பிள்ளையும் கார்த்திக்கையும் நான் கூட்டிட்டு போயிடுறேன். அங்க வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். போதும் அனு, கொஞ்சம் காய் வைக்கிறேன். போதும் அனு, உட்கார், நீ சாப்பிடு. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல அனு? நம்ம நிவேதாக்கு புதுசா ஒரு வரன் வந்திருக்கு. அது மட்டும் அமைஞ்சிச்சுன்னா அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அம்மா, ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்டனா? ஏ, என்னடி இப்படி பேசுற? உன் நல்லதுக்கு தானடி சொல்றோம். போதுமா, எனக்கு யாரும் எந்த நல்லதும் பண்ண வேண்டாம். இதுக்கு மேலேயும் இன்னொரு அவமானத்தை தாங்கிக்க என் மனசுல தைரியம் கிடையாது. நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா ஓப்பனா சொல்லிடுங்க. நான் எங்கேயாவது செத்து தொலைகிறேன். நிவேதா, என்னடி பேச்சு பேசுற? நிவேதா, உன் விருப்பத்தை மீறி இங்க எதுவும் நடக்காது. ப்ளீஸ் பா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம். சரிடா. என்னால இனிமே யார் முன்னாடியும் காட்சி புரள நிக்க முடியாதுமா. காஃபி கொடுத்து அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி இவன் தான் புருஷன்னு நம்பி ஒரு எதிர்பார்ப்போட இருக்க முடியாதுமா. என்ன விட்டுருங்கப்பா ப்ளீஸ். இருடி. எங்க என்னங்க இது? இல்ல அனு, அவ சொல்றதா சரி. இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுக்க வேண்டாம். அவ மனசுல ஏற்பட்டிருக்கிற காயம் ஆறட்டும். அவ அந்த வரியில இருந்து வேதனையில இருந்து மீண்டு வரட்டும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவோம். ஐயோ, இது ரொம்ப நல்ல வரன்ங்க. நடந்ததெல்லாம் நினைச்சு இதை விட வேண்டாம்னு பாக்குறேன். என்னங்க சொல்றீங்க? சரி அனு, இந்த சம்பந்தத்தை மிஸ் பண்ண வேண்டாம். நீ அவ்வளவு உறுதியா இருந்தா ஜாதகம் மற்ற விஷயம் எல்லாம் பொருந்தி வருதான்னு பாரு. சரிங்க. எல்லாம் நம்ம மனசுக்கு நிறைவா இருந்தா அப்புறம் நிவேதா கிட்ட பேசுவோம். பையனோட போட்டோவை காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்போம். சரியா? சரி.
ஒரு நிமிஷம் இருங்க, நான் பையனோட போட்டோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஓகேன்னு சரி. சொல்லுங்க. ஹலோ சார், வந்துட்டே இருக்கேன் சார். இல்லை, கிளம்பிட்டு வந்துட்டே இருக்கேன். ஓகே அனு, ஒரு முக்கியமான மீட்டிங் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, உடனே போயாகணும். ஒரு நிமிஷம் இருங்களேன், அந்த போட்டோ கொண்டாந்து காமிச்சிடுறேன். சொன்ன கேளு. உனக்கு போட்டோ பிடிச்சிருந்து எல்லாம் சரியா இருந்தா மேற்கொண்டு ஆக வேண்டியது பாரு. சரியா? ஒரே ஒரு நிமிஷம் நான் தாங்க அர்ஜென்ட்டா ஆகும். போகணும், ப்ளீஸ். அக்கா, எதுக்கு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க? அம்மா உனக்கு கண்ணுக்கு லட்சணமான பையனை தான் பார்த்திருக்காங்க. மஞ்சு, நீயும் வேலைய ஆரம்பிச்சிட்டியா? கூல். கோவப்படம் மாப்பிள்ளை போட்டோவை பாருக்கா, உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இவரா? ஏ, உனக்கு இவர் தெரியுமாக்கா? நிவேதா, உனக்கு இந்த பையனை தெரியுமாடி? தெரியுமா? எப்படி எப்படி தெரியும்? என்னக்கா தயங்குற, சொல்லு. அது இவர் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாரு. அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னம்மா? நிவேதாவே இவனை ரொம்ப நல்ல பையனை சொல்லிட்டா. இனிமே மேற்கொண்டு ஆக வேண்டியதெல்லாம் பார்க்க வேண்டியதுதான். ஹாய் நிவேதா. என்னடி என்னமோ பேசணும்னு அர்ஜென்ட்டா என்ன வர சொன்ன? என்ன விஷயம்? என்னடி கேக்குறேன், பதில் சொல்லாம உட்கார்ந்திருக்க? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் தான். என்ன திரும்பவும் கல்யாண விஷயமா ஏதாவது பிரச்சனையா? இந்த பிரச்சனை ஏன் கல்யாணம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்ல, இதுல நீயும் சம்மந்தப்பட்டிருக்க. நானா? என்னடி சொல்ற? நிச்சயதார்த்தம் நின்று போனதில்ல, அம்மா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தாங்க. அந்த நேரத்துல அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க. அம்மா கிட்ட இந்த வரை இல்லைன்னா போகட்டும், என் பையனுக்கு நிவேதாவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதோட மட்டும் இல்ல, கையோட கொண்டு வந்திருந்த அவங்க பையனோட போட்டோவையும் கொடுத்து, நீ உன் ஹஸ்பண்டோட கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பா வந்ததுக்கு அப்புறம் அம்மா இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்போ நான் கேட்டுட்டு தயவு செஞ்சு கல்யாண பேச்சு வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறமா மஞ்சு கொண்டு வந்து அந்த போட்டோவை காட்டினா, பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டேன்டி. ஏண்டி என்னாச்சு? போட்டோல இருந்தது ஓ லவர் கார்த்திக்.